6ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதம் உடனே வராம இருக்கலாம். பிசாசு இங்கதான் வேலை பார்க்கிறான். நீங்க ஜெபிக்கலாம், நீங்க துதிக்கலாம், நீங்க ஆராதிக்கலாம், ஆண்டவருக்காக உண்மையா வாழலாம். நீங்க எதிர்பார்த்தது உடனே நடக்காம இருக்கலாம். பிசாசு சொல்ற வேலை என்ன தெரியுங்களா? நீ எல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ற? ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இவ்வளவு நாள் நீ ஜெபம் பண்ற ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் அவர் பதில் கொடுத்துருக்கணும்ல, ஏன் அவர் கொடுக்கல? இப்படின்னு உங்களை தவறாய் தகவலை கொடுத்து உங்களை திசை திருப்ப பார்ப்பான். அதான் பைபிள் சொல்லுது, உயர்த்தக்கூடிய ஆண்டவர் என்ன உயர்த்த திட்டம் போட்டார். ஆனா அதுக்குன்னு சில ரைட் டைம் இருக்கு. அது வரைக்கும் எந்த பிசாசினுடைய கவன சிதறலுக்கு நான் இடம் கொடுக்காம, ஆண்டவரே நான் உமக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெட்டி இல்லாம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் வேலைக்கும் போறது இல்லை, சம்பாத்தியம் பண்றது இல்லை, குடும்ப நிர்வாகம் பண்றது இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை. நல்லா சாப்பிட்டு காத்து நிற்கிறேன்னு சொல்றது அந்த அர்த்தம் இல்லைங்க. இது நான் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அந்த அற்புதமான விஷயம் இன்னும் லைஃப்ல கிடைக்கல. அதுக்காக நான் ஆண்டவரை விட்டுற மாட்டேன். அந்த அற்புதமான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அன்றாடம் நான் என்ன செய்ய போறேனோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். கர்த்தரை நான் நம்பிக்கிட்டே இருக்க போறேன். கர்த்தரை நான் பயன்படுத்திட்டே இருக்க போறேன். அந்த ஃபெய்த்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன். அதான் ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. பலத்த கைக்குள் அடங்கிருங்கன்னா சும்மா இருங்கன்னு அர்த்தம் இல்ல. வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துட்டு இருங்கன்னு அர்த்தம் இல்ல. கையில அடங்கி இருங்கன்னா என்ன அர்த்தம்னா ஃபெய்த்ல இருக்கிறது, விசுவாசத்துல இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு காத்திருக்குதல் அப்படின்னா இதோ சும்மா இருக்கிறது இல்ல, ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா வருது, ஃபெய்த்ல உறுதியா இருப்பது. ஆபிரகாமுக்கு 75 வயசுல சொன்னாரு, 100 வயசுல தான் அவன் பெற்றான். 25 வருஷம் அவன் என்ன பண்ணான்? அடங்கி இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் விசுவாசத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தான், உறுதியாயிட்டே இருந்தான், தேவனை மகிமைப்படுத்தி ஃபெய்த்ல வல்லவனாயிட்டே இருந்தான். யோசிப்பு வாழ்க்கையில் 17 வயசுல ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், மற்ற அனைத்தும் வணங்கி நிற்கும். 17 வயசுல காட்டினாரு. எப்பதான் பெற்றான் சொல்லுங்க பார்க்கலாம்? 30 வயசுல தான் பெற்றான். 13 வருஷம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனை புடமிட்டது. அப்படின்னா போட்டு பின்னி பெடல் எடுத்தது அப்படி இல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் அதை விசுவாசிச்சுட்டேன். உடனே நடக்கலனாலும் கூட பொறுமையா கர்த்தர் செய்வார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் நிறைவேற்றுவார். காலங்கள் ஆனாலும் காலங்கள் தாமதமானாலும் காரியத்தை முடிய பண்ணுகிறவர் கர்த்தர் என்ற நம்பிக்கையில் அவன் உறுதியா இருந்தான் பாருங்க. அதுதான் பைபிள் சொல்லுது. யோசேப்பை ஆனாலும் சரி, ஆபிரகாமே ஆனாலும் சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களே ஆனாலும் சரி, உங்களை உயர்த்த போறது தான். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மேன்மைப்படுத்த போறது, பெரிய ஊழியங்களை உங்க கையில கொடுக்க போகிறது, பெரிய மகத்துவங்களை உங்ககிட்ட கொடுக்க போகிறது, பெரிய பெரிய பதவிகள், பட்டங்கள், உயர்வுகள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பனை பண்ணாத அழகான அற்புதமான வாழ்க்கைகள் என்று எல்லாவற்றையும் தேவன் செய்ய போகிறது என்பது மாற்ற முடியாத உண்மை. அது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உயர்த்த போறது உறுதி. அது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. தானியேலை உயர்த்த அவர் சித்தம் கொண்டு விட்டார். சட்டமே ஒன்னும் அவனால பண்ண முடியலையே. ஆனா அவன் என்ன பண்ணான்? எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு, பலகணிகள் திறந்திருக்க கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி விண்ணப்பமும், அந்த ஃபெய்த்ல கான்ஸ்டன்டா, அந்த ஃபெய்த்ல அவன் உறுதியா தொடர்ந்து அந்த உத்தமத்தில் அவன் இருந்துகிட்டே இருந்தான். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தினார். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ ஒரு உண்மை நமக்கு புரியணும். என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாக்கு தத்தம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு நிச்சயமா நடக்கும், நிச்சயம் நிறைவேறும். அது வரைக்கும் நான் ஃபெய்த்தை விட்டுற மாட்டேன், விசுவாசத்தை விட்டுற மாட்டேன், வார்த்தையை விட்டுற மாட்டேன், வசனத்தை விட்டுற மாட்டேன். அதுதான் என்ன? அவருடைய பிரசன்னத்தில் அடங்கி இருத்தல், அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருத்தல்.
13 வருஷம் ஆச்சு. ஆனா பாருங்க, ரைட் டைம் வந்த உடனே அவன் காலையில கண் விழிக்கும் போது சிறைச்சாலையில் கண் விழித்தான். இரவு படுத்து உறங்கும் பொழுது அரண்மனையில் சென்று படுத்தான். நான் சொல்றேன், பல நேரத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடப்பதற்கு கால தாமதமா ஆயிட்டு இருக்கலாம். ரைட் டைம்னு வந்துச்சுன்னு சொன்னா ஜவு மிட்டாய் மாதிரி இருக்காது. படார்னு பட்டுன ஆண்டவர் ஆகிய தேவன் காரியத்தை உடனே சட்டென்று முடித்து தீர்ப்பார். தாமதமே ஆயிட்டு இருக்கு, வருத்தப்படாதீங்க. தாமதமே ஆயிட்டு இருக்கு, ஜபத்தை விட்டுறாதீங்க. தாமதமா ஆயிட்டு இருக்கு, கூடி வரவை விட்டுறாதீங்க. தாமதமா ஆயிட்டு இருக்கு, தேவனோடு உள்ள தொடர்பை விட்டுறாதீங்க. தேவனுடைய பலத்த கரத்துல அடங்கியே இருங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கார் பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே. தேவன் உங்களை செதுக்க கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே. தேவன் உங்களை ஷேப் பண்றார் தேவ பிள்ளையே. தேவனுடைய வார்த்தை யோசேப்பை 13 ஆண்டுகள் புடமிட்டது, செதுக்கினது. 40 வயசுல மோசே வனாந்தரத்துக்கு போனான். எப்படி தெரியுமா போனான்? கொலைகாரனா போனான். ஆனா 80 வயசுல சாந்த குணம் உள்ளவனா திரும்பி வரான். கர்த்தர் அப்ப பொறுப்படுத்தி கொண்டு வந்து அவன் கையில கொடுக்கிறாரு. நான் சொல்லட்டுமா, உங்களுக்குள் நீங்க வேண்டிய களிம்புகள் நீங்கி சுத்த பொன்னாய் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க 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 டைம் ஆனாலும் பரவாயில்ல. என்னை செதுக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை பண்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. நீங்க சொன்னீங்கன்னா ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். வலது கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பொறுமையா இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் லைஃப்ல நிறைவேறுவதற்கு டைம் எடுத்தாலும், பிசாசானவன் கவன சிதறலை ஏற்படுத்த பார்த்தாலும், பிசாசானவன் நயவஞ்சகமாய் தந்திரமாய் வந்து ஆண்டவர் மேல ஒரு மனத்தாங்களை ஏற்படுத்த பார்த்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசத்தை கொண்டு வர பார்த்தாலும், எத்தனை பேர் சொல்ல போறீங்க கைகளை உயர்த்தி சந்தேகப்படாம அவிசுவாசப்படாம பிசாசானவனுடைய எல்லா விதமான தவறான தகவலுக்கு என் கவனத்தை செலுத்தாம என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துவார். அவர் உயர்த்துவது நிச்சயமே நிச்சயம். என் உயர்வு அவருடைய கையில இருக்கு. என் ஃபியூச்சர் அவருடைய கையில இருக்கு. என் வருங்காலம் அவருடைய கையில இருக்கு. என்னுடைய எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கு. நிச்சயமே என்னை உயர்த்துவார். அது வரைக்கும் அவருடைய கரத்துல நான் அடங்கி இருக்க போறேன். அவர் கரத்துல நான் அடங்கி இருக்க போறேன். அவர் கரத்துல நான் அடங்கி இருக்க போறேன். நம்புவேன் இயேசு, நம்பு. எவ்வளவு டைம் எடுத்தாலும் நம்புவே இயேசுவை, நம்புவே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலை கர்த்தர் என்னை காத்திருந்து பலனடைந்து கழுகை போல, ஓ காத்தி பலனடை கழுகை சொல்லுங்க. காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசு, நம்பு இயேசுவை, நம்பு. நம்புவே. பிசாசு அவசரப்பட வைப்பான். அவசரப்பட்டு தவறான பாதையில கொண்டு போய் வைப்பான்.
யூதாசை தேவன் தெரிந்து கொண்டார். அவனுக்குன்னு அழகான ஊழியம், அழகான ஃபியூச்சரை வச்சிருந்தாரு. ஆனா அவன் பாருங்க, குறுக்கு வழியா போயிட்டு ஏதாச்சும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஆண்டவருக்கு விலை பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய பலத்த கரத்துல கர்த்தர் எனக்காக நிறைவேற்றுவார் என்ற வைராக்கியத்தோடு டைம் எடுத்தாலும் நான் சொல்றேன், அந்த தாழ்மையான ஒரு இருதயத்தோடு, அந்த கீழ்ப்படிதலான ஒரு இருதயத்தோடு, அந்த சாந்தமான ஒரு இருதயத்தோடு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க கட்டு உபத்திரம் என்னென்னமோ நினைக்கிறாங்க. இல்லைங்க, இந்த குணங்கள் தான் நம்மளை கட்டி வச்சிரும். சந்தோஷம் அடைய வைக்காது பாருங்க, அது ஒரு விதமான இறுக்கத்துக்குள்ள கொண்டு போயிரும் உங்களை. ஒரு விதமான அதான் யாக்கோபு எழுதுறாரு பாருங்களா, வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யாக்கோபு 3:14-15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நான் அவங்க கிட்ட பேசுறதே இல்லை தெரியுமா, அவங்க சரியில்லை, மோசம், துஷ்டர்கள், அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, அவங்க பார்த்தாலே ஒஸ்ட் ஃபெலோஸ். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என்ன தெரியுமாகும், உனக்குள்ள ஒரு கசப்பு வரும். அந்த வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக உலக மனிதர்களுக்கு சம்பந்தமானதும் மனிஷிக சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. சோத்திர ஆண்டவரே, பேயுடைய கேரக்டர் பான்றார் ஆண்டவர். பேயினுடைய சுபாவம். நான் சொல்றேன், இந்த கேரக்டரை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு யார்கிட்ட வேணா நம்ம மண்டையை கொடுத்து அவங்கள நம்ம மண்டையை பிடிச்சி ஆட்டி ஆட்டி கட்டை உடைக்கிறேன், காயத்தை உடைக்கிறேன்னு நம்மளை கீழே பிடிச்சி தள்ளினாலும் சரி. நான் பார்க்குறேன், மண்டையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. இந்த நெத்தி பொட்டுல இந்த கை வச்ச யாரானாலும் என்ன ஆகும், ஒரு கிடினஸ் வரும். இப்போ அந்த மாய மந்திரம்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் எல்லாரும் எப்படி விழ வைக்கணும், எப்படி படுக்க வைக்கணும், எப்படி உருட்டி வைக்கணும் எல்லாம் தெரியும். சில பேர்லாம் வரும்போதே அப்படி ஆடினே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த சபையே அப்படி பிரமித்து பார்க்குற மாதிரி சில மேஜிக்லாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வெளி ஒரு தோற்றங்க, அவ்வளோதாங்க. ஆனால் பேய் அதில் இல்லைங்க. பேய் கேரக்டரில் இருக்கான், பேய் சுபாவத்தில் இருக்கான், பேய் நடத்தையில் இருக்கிறான். பைபிள் சொல்லுது அதை எடுத்து போடுவது. சில பேர் வாந்தி எடுக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் எத்தனை பேர் வாந்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பேய் ஓட்டி. வாந்தி எடுக்க வைக்கிறதும் பெரிய மேட்ரு கிடையாது, நெத்தி போட்டில் கையை வச்சு அழுத்துறதும் பெரிய மேட்ரு கிடையாது, படுக்க கீழே வைக்கிறதும் பெரிய மேட்ரு கிடையாது, உதற வைக்கிறதும் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. ஜீவியத்தில் மாற்றம் வரணுங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைங்க, அது கேரக்டர்ல, செயல்ல இருக்குங்க. அமாவாசை ஜபம் நடத்துறது தப்பு இல்லை, பௌர்ணமி ஜபம் நடத்துறது தப்பு இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அங்கதான் பேய் பெருசா வேலை பண்றான், அமாவாசை அடிச்சிடலாம். நான் சொல்லட்டுமா, பேய் அமாவாசை இல்லைங்க, உங்க சுபாவத்தில் இருக்குங்க, பெருமையில் இருக்குங்க, பொறாமையில் இருக்குங்க, கீழ்ப்படியாத குணத்தில் இருக்குங்க. இது போயிருச்சுன்னா வாழ்க்கையை சுதந்திரமாயிரும் பாருங்க. ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது எது? கசப்பான வைராக்கியம். 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, என் இருதயத்தில் ஆண்டவரே ஒரு நாளும் அந்த கசப்பான வைராக்கியம் வந்துடவே கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. யாரை குறிச்சும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க உங்களை துக்கப்படுற மாதிரியே பேசி இருக்கலாம், நீங்க துக்கப்படுற மாதிரியே அவங்க நடந்திருக்கலாம்.
உங்களை காயப்படுத்துற மாதிரியே அவங்க பேசி இருக்கலாம், காயப்படுத்துற மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா நீங்க வைராக்கியம் அவங்க மேல நீங்க கொள்ளாம நீங்க மன்னிச்சு மறந்து நீங்க பாசமா பழக ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றேன் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருப்பார். இல்ல அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க, என்ன நோக்கடிச்சிட்டாங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரங்க யார் காயப்படுத்தலங்க? நம்மை அறியாமலே நாம் பலரை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு புரியாமலே பல பேர் நம்மளை காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல கவனிங்க, புண்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, வியாகுலப்படுத்திட்டாங்கட்டு நம்ம காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம மன்னிக்காம போயிட்டோம்னா அங்கதான் பிசாசு வந்து வேலை பார்க்கறானோ.